சுமந்த், இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சுமந்த்? இன்னைக்கு நடந்திருக்கிற நிகழ்வு இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது இது ஒரு ட்ரெண்டாக மாறக்கூடியதாக அல்லது ஒரு அச்சுறுத்தலாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக மாறி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்ல, ட்ரெண்டா மாறக்கூடியதுன்னு பார்க்கல, ஏற்கனவே இதுதான் ட்ரெண்டா தான் நான் பார்க்கிறேன். முதல்ல இது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு சம்பவம். அதுல யாருக்குமே எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. இதுல 2-3 மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதை எப்படி டேக்கிள் பண்றாங்கிறதுக்கும் சில சஜஷன்ஸ் இருக்கு. ஒன்று, மெடிசன் அப்படிங்கிறது, மருத்துவம் என்பது ஒரு எக்ஸாக்ட் சயின்ஸ் கிடையாது, கேரண்டி கிடையாது. இப்போ மெனி பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சிம்பிள் விஷயம் தானே, இப்ப இந்த கேஸ் விடுங்க, இந்த கேஸ் அட்வான்ஸ் கேன்சர் கீமோதெரபி கொடுக்கிற ஸ்டேஜ், அது வேற விஷயம். பட் சில டைம் பிரசவத்துக்கு வராங்க, ஆர்டினரி டெலிவரிக்கு வராங்க, அதுலயும் உயிர் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு காரை ரிப்பேர் பண்ற மாதிரி விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு பார்ட்டை மாத்தி காரை ரெடி பண்ணிடலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி செய்தாலும் மருத்துவர்களால் சாதாரண சில கண்டிஷன்ஸ்ல கூட இறப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நம்ம மெயின் பாயிண்ட் அதுல நெக்லிஜென்ஸ் இருந்ததா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும். சோ ரெண்டாவது விஷயம், ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு பேஷண்டினுடைய உரிமைகள் என்ன, அவர்களுடைய கடமைகள் என்ன. உரிமையும் இருக்கு, கடமையும் இருக்கு. சோ அவங்க உதாரணத்துக்கு அவங்க மருத்துவர்கள் கிட்ட உண்மையான விஷயங்கள் எல்லாம் சொல்லணும், பொய் பேசக்கூடாது, எதையும் மறைக்க கூடாது. அதே சமயம் மருத்துவர்கிட்ட கொடுக்க வேண்டிய தகுந்த மரியாதை அளிக்க வேண்டும். இதெல்லாம் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நீங்க சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்கேயே போர்ட்லயே போட்டு ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இது யாரும் படிக்கிறது கிடையாது. அது வெறும் ஒரு போர்ட்ல இருக்கும், அதை கண்டுக்காம அப்படியே போயிருவாங்க. நோபடி டேக்ஸ் இட் வெரி சீரியஸ்லி. சோ இது மாற வேண்டும். அதுல டாக்டர் இப்ப என்னன்னா, இப்போ ஒரு ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லாத மக்கள் இதெல்லாம் வாசிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அவங்க எதிர்பார்க்க முடியுமாங்கிறது இல்ல. இன்னைக்கு அந்த ஊரக பகுதியிலிருந்து வர்ற மக்கள் செல்போன் வச்சிருக்காங்க, செல்போன்ல வீடியோ பார்க்க தெரியும், செல்போன்ல மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் புரட்டி பார்க்க தெரியும்னா, இது ஒரு சின்ன நீங்க அரசு மருத்துவமனைக்குள்ள வர்றீங்க, உங்களுடைய பொறுப்புகள் இவை, உங்களுடைய கடமைகள் இவை, உங்களுடைய உரிமைகள் இவை. இது அரசாங்கம் போதுமான அளவுக்கு, எந்த ஒரு ஸ்டேட்லயும் அரசாங்கம் போதுமான அளவுல அவங்களுக்கு எடுத்து கூறுவது இல்லை. சோ இது ஒரு எஜுகேஷன், பேஷண்ட்டுக்கு எஜுகேஷன். இதனால உடனே எல்லாம் குறைஞ்சிரும், முழுமையா குறைஞ்சிரும் சொல்லல, பட் இது அவசியம். ரெண்டாவது பாயிண்ட், இது இந்தியாவில் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன், அமெரிக்கால 2011 இருந்து 2018 வரை கிட்டத்தட்ட 50% எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றது. 50% டாக்குமெண்டட். நம்மளாவது பெரிய ரெக்கார்ட் கீப்பிங் எல்லாம் சரியா இருக்காது, எவ்வளவு கேசஸ் தெரியாது. NHS யூகேல 2022 இருந்து 2023 வரை 1150 கேஸ், அதுல 240 கேஸ் அசால்ட், அடிச்சு போடுறதே. சோ இது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு ட்ரெண்ட். எதனால இது வருது நினைக்கிறீங்க? இந்த ட்ரெண்ட் இப்படி வரதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, சில நாடுகள்ல, இப்போ நம் நாட்டையே எடுத்துக்கங்களேன், இது அரசு மருத்துவமனைகள் நடக்கிறத விட தனியார் மருத்துவமனைகள் அதிகமா நடக்கும். தனியார் மருத்துவமனை அவங்க என்ன நினைக்கிறாங்க, காசையும் கொடுத்துட்டோம், 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் கடன் வாங்கி நாங்க செலவழிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க காப்பாற்ற முடியல. அப்படிங்கிற போது தீஸ் ஆர் எமோஷனல் கிரைம்ஸ் மோஸ்ட் ஆஃபன். 90-95% இது ஒரு கிரைம் ஆஃப் எமோஷன். இது ஒரு மாசம் முன்னாடி இத பிளான் பண்ணி இவரை தாக்கணும்ங்கிறது கிடையாது. பேஷண்ட் வரக்கூடிய கிரைம் ஆஃப் எமோஷன். அதனால இதை தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சித்தால் வெறும் சட்ட ரீதியாக மட்டும் இது இப்போ இதே பையனை நீங்க போய் இப்போ கேட்டீங்கன்னா அவன் ரிக்ரெட் தான் பண்ண போறான். நிச்சயமா. ஏன்னா ஐயோ தப்பு பண்ணிட்டோமே இன்னைக்கு இப்ப தோணும், பட் அந்த ஃபிட் ஆஃப் அந்த ஸ்பர் ஆஃப் த மோமெண்ட்ல அது தோணாது. அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்கள் சில.
ஓகே. ஒன்று, இது ரொம்ப நாளா எனக்கு தெரிஞ்சு நான் எம்பிபிஎஸ் ஆரம்பிக்கும் போதுல இருந்து பேசிட்டு இருக்கோம். ஆனால் அரசாங்கத்தால் செய்ய முடியவில்லை. எந்த அரசாங்கத்தாலும் விசிட்டர்ஸ் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். ஒரு மருத்துவமனையில ஒரு பேஷண்டோட ஒரு அட்டெண்டர் தான். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் செய்ய முடியல. மக்களும் அதற்கு ஒரு காரணம். யாராவது உறவினர் அட்மிட் ஆயிட்டாங்கன்னா கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட 8 பேர் 10 பேர் வந்துருவாங்க. நீங்க உள்ள விடாதீங்கன்னா பெரிய தகராறு. சோ இந்த ரெடியூசிங் தி நம்பர் ஆஃப் பீப்புள் இன் தி ஹாஸ்பிடல், அது ஒன்று. ரெண்டாவது, முக்கியமாக நீங்க ஒவ்வொரு ஹாஸ்பிடல்ல ஒரு செக்யூரிட்டி கார்டு வச்சு அமலர்பநாதன் குறுக்கிட விரும்புறாங்க. கேட்டு நான் உங்கள்கிட்ட வரேன். உங்க பாயிண்ட்ல தான் சுமந்த், யூகேலயும் யூஎஸ்லயும் விசிட்டர்ஸ்லாம் லிமிட்டட் தான். நீங்க தான் சொல்றீங்க அங்கேயே நடக்குது. விசிட்டர்ஸ் கம்மியா இருந்தாலும் அங்கதான் நிறைய அசால்ட் நடந்திருக்குதா நீங்களே சொல்றீங்க. இல்ல இது நிறைய அசால்ட் சொல்லல. ஆமா, நிறைய அசால்ட் சொல்லல. 50% எமர்ஜென்சில 50% இன்கிரீஸ் ஆயி இல்ல 50% சொன்னீங்களே. எமர்ஜென்சி டிபார்ட்மென்ட்ல 50% ஹையஸ்ட் இல்லீங்களா? எஸ் எஸ். ஆனா அங்க விசிட்டர்ஸ் லிமிட்டட் தானே. இது எப்படி நடக்குது? ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நம்ம ஊர்ல இத்தகைய சம்பவங்கள் 90% அன்லெஸ் இந்த மாதிரி கத்தி குத்து பெரிய ஒரு அசால்ட் லெவல்ல தான் ரிப்போர்ட் ஆகுது. தகராறு நடக்குது அப்படின்னாக்க கிட்டத்தட்ட தினம் ஒரு பிஸி கேஷுவாலிட்டியில போனீங்கன்னா ஒரு வாரத்துல ஒரு கேஸாவது தகராறுல எங்கேயாவது தகராறு, தள்ளு முள்ளு, மிரட்டுறது, கும்பலா டாக்டரை மிரட்டுறது, இது நடந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப நாள் நடக்குது. இது போலீஸ் கேஸ் ஆகல, ரிப்போர்ட் ஆகலங்கிறதுனால அது ஒரு இக்னோர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அதுதான் ஒரு நாள் இந்த கத்தி குத்தா மாறும். முக்கியமா வாட் கேன் த கவர்மெண்ட் டூ? அரசாங்கத்தால ஒவ்வொரு டாக்டருக்கு ஒரு பாதுகாவலர் எல்லாம் கொடுக்க முடியாது. இட்ஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். மக்களிடையே ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம், லிமிட்டிங் த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த ஹாஸ்பிட்டல் ஓரளவிற்கு. மூன்றாவது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னா என்னன்னா, இப்ப இந்த கேஸ்ல அந்த பெண்மணியுடைய இன்டர்வியூ நான் பார்த்தேன். இது வரைக்கும் டாக்டர் என்ன தவறு செய்தாருன்னு எனக்கு புரியல. அவங்க எக்ஸப்ட் ஒரு இடத்துல திட்டுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே தவிர ட்ரீட்மெண்ட்ல என்ன தப்பு இந்த மருத்துவர் செய்தாரு அப்படிங்கிறது இது வரைக்கும் எனக்கு புரியல. சோ அவர்களுடைய புரிதல் சரியா இல்ல. சோ ஆனால் மிக முக்கியமாக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இத நீங்கள் சட்ட ரீதியாக மட்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. செக்யூரிட்டி ஃபார் டாக்டர்ஸ் கொடுத்து பண்ண முடியாது. என்ன செய்ய முடியும் என்றால் பெட்டர் கம்யூனிகேஷன் பிட்வீன் டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ். இதற்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், லாஸ்ட் பாயிண்ட். மருத்துவ கோர்ஸ்ல ஒரு மருத்துவருக்கு எவ்வளவோ சப்ஜெக்ட் கத்து கொடுக்குறாங்க. ஹவு டு கம்யூனிகேட் வித் தி பேஷண்ட் கத்தே கொடுக்கறது இல்ல. அதுக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வச்சா கூட ஒரு 2 hours 3 hours வச்சுட்டு விட்டுறாங்க. சோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால்தான் இது ஒரு சோஷியல் ப்ராப்ளம். நான் 2011ல இந்துல இத பத்தி, அப்ப திருநெல்வேலியில சேதுலட்சுமின்னு ஒரு மருத்துவர் கொல்லப்பட்டார் இதே மாதிரி. அப்போ நான் அதுல எழுதியிருந்தேன். அந்த பாயிண்ட் எல்லாமே இன்னைக்கு டோட்டலி ரெலவென்ட். இதை நீங்க சட்டத்தின் மூலம் நிறுத்த முடியாது. ஃபைன், பேசலாம் டாக்டர். இதுல நீங்க சொல்றது இப்ப நம்ம நடைமுறையில் இருக்கிறதுல கைராசி டாக்டர்னு ஊர்ல சொல்லுவாங்க. அது என்னன்னா அவங்க எவ்வளவு தூரம் நல்லா கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்கிறது தான். பெருமளவுக்கு அவங்க நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப குறிப்பாக பீடியாட்ரிஷியன்லாம் ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ஆகச்சிறந்த மருத்துவர்னு மக்கள் எடுத்துக்கக்கூடியது. அது ரொம்ப முக்கியமானது கம்யூனிகேஷன். நம்ம பேசலாம்.